गायत्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। திருவேங்கடமுடியானுடைய அடியார்களே, உங்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 468வது திருநாமத்தை அனுபவிக்க போகிறோம். சந்நிரூபகன் என்று இந்த திருநாமத்துக்கு சிறுநாமம். சன் என்பதாக சமஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை, ஆங்கிலத்தில் சன் அப்படின்னா சூரியன் அர்த்தம். SUN சன் என்றால் சன் சூரியன், SON சன் என்றால் மகன். ஆனால் சமஸ்கிருதத்தில் சன் என்று சொல்லும் பொழுது இருப்பவன் அர்த்தம். இருப்பவருக்கு சன் என்று பெயர். வேதம் சொல்லித்து யாரொருத்தர் இறைவனை நான் சொன்னபடி உணர்கிறார்களோ அவர்கள் தான் இருப்பவர்கள். அப்படி இல்லாதவர்கள் டெட். Don't consider them to be existing. Asanneva sabhavati asad brahma iti chedveda. அவன் அசன் இல்லாதவன். யாரொருத்தன் எம்பெருமானை இப்படி இருக்கிறான் என்று தெரிந்து கொள்ளவில்லையோ அவன் இல்லாதவன். சந்தமேனம் தத்தோ விதுகு அஸ்தி பிரம்மேதி சேத்வேதா. பரபிரம்மம் இப்படி இருக்கு என்று தெரிந்து கொண்டார் கடவுள், அவனை சன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பல சன்களை அடையாளம் காட்டி கொடுப்பவன் யாரு? திருவேங்கடமுடியான். திருவேங்கடமுடியானை நாடி ஒரு தம்பதிகள் வந்தார்கள் அந்த காலத்தில். கிபி 1267 காஞ்சியிலிருந்து அனந்த சூரி என்ற ஒருத்தர், அவருடைய மனைவி தோதாரம்பா அவர்கள் 2 பேருமே நீண்ட நாள் குழந்தை இல்லாததுனால திருவேங்கடமுடியானுடைய திருவருளை பெறலாம் என்று திருப்பதி யாத்திரை வந்தார். அவர் ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. திருவேங்கடமுடியானை தரிசனம் பண்ணார்கள். திருவேங்கடமுடியானை மனமுருக பிரார்த்தித்தார்கள், எங்களுக்கு பிள்ளை வேண்டும், நீ அருள் செய்ய வேண்டும் என்று. திருவேங்கடமுடியான் அவர்களுக்கு குழந்தை பிறக்க போகிறது என்பதை காண்பித்து கொடுப்பதற்காக ஒரு லீலை பண்ணினார். அன்று இரவு அந்த அனந்த சூரியனுடைய மனைவி தோதாரம்பை உறங்குகிறாள். அப்பொழுது ஒரு கனவு காண்கிறாள். திருவேங்கடமுடியானுடைய திருமலை மணி
டங் டங் டங்னு அடிக்கிற மணி. அதே இது பெரிய மணி. உள்ள ஒரு மணி அடிப்பாங்க. நிவேதனத்தும் பொழுது, அபிஷேகத்தும் பொழுது, தூபம் கொடுக்கும், தீபம் கொடுக்கும். அந்த மணி இவள் வாயிலிருந்து உள்ளே போய் வயத்தில் உட்காண்டா மாதிரி கனவு கண்டார். மணியை விழுங்குவது போல் கனவு கண்டார். திருமலையப்பனுடைய திருமணி ஆழ்வாரை விழுங்குவது போன்று அந்த அம்மணி கனவு கண்டார். இது விடியற்காலை வேளையில். அந்த மாதிரி கனவு கண்டுட்டோன்னு உடனே கணவன்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி விடியற்காலை கனவு நிச்சயம் பலிக்க போகுது, உனக்கு திருவேங்கடமுடியானுடைய திருமணியே குழந்தையாக பிறக்கப் போகிறது என்று அவர் கணவனது சகுனத்தை பார்த்து எம்பெருமான் நமக்கு இப்படி அருள் செய்துட்டானே நன்றியோடு நிற்கிறார். அதே சமயத்தில் கோயிலில் மணியை காணும். எப்படி மணி போயிருக்கும் வழியில்? எவ்வளோ கட்டுக்காப்பான இடம். அதெல்லாம் மணி போயிடுத்தேன்னு தேடுறாங்க எல்லாரும். அப்போது பகவான் அசரீரியாக பட்டருக்கு காதில் சொல்கிறான், வைகானத பட்டருக்கு, அந்த மணி தோதாரம்பை அம்மையாருடைய கர்ப்பத்துக்கு போயிடுது. அந்த மணி தான் உலகத்தில் அனந்தசூரிக்கு மகனாக பிறக்க போகுது. நானே தான் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டேன். அனௌன்ஸ் பண்ண அந்த அம்மையார் எங்கேன்னு தேடி பார்த்தாங்க இல்லை. அவனே அட்ரஸ் சொல்லிட்டான், அந்த இடத்துல தங்கியிருக்காங்க, அவங்களை சேவை பண்ணி வச்சு அனுப்புங்க. அப்படி அந்த அம்மையார் கருவிலே இருந்தவர் தான் பின்னாடி அந்த அனந்தசூரி என்பவருக்கும் தோதாரம்பை என்பவருக்கும் பிள்ளையாக பிறந்தார். எப்போ? புரட்டாசி மாதம் திருவோணம் எம்பெருமானுடைய அவர் தீர்த்தவாரி தினத்தன்று அவதரித்தார். திருவேங்கடமுடியானுடைய மணியை விழுங்கியதாக கனவு கண்டோம். இவள் கருவுற்று இந்த பிள்ளை பிறந்திருக்கிறான் என்று அந்த பிள்ளைக்கு ஸ்ரீ வெங்கடேசன் என்றே பெயர் வைத்தார் அனந்தசு. திருவேங்கடமுடியான் என்றே பெயர் வைத்தார். எல்லாரும் திருவேங்கடமுடியான திருமணி இவன் என்று உணர்ந்தார்கள். இப்படி ஒரு சன்னை நான் உலகத்துக்கு கொடுக்கிறேன் என்பதை நிரூபித்து காண்பித்தான் திருவேங்கடமுடியான். எப்படி? அவர் பிறந்தார், படித்தார், திறமையானவராக இருந்தார். ஒரு பிரம்மச்சாரிக்கு திருமணம் ஆகலை. அது அந்த காலம். பிள்ளை வீட்டார் பணம் கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்க முடியும். அந்த பிரம்மச்சாரிக்கு பணம் கொடுக்க யாரும் உதவிக்கு வரல. சில பேர் சொன்னால் காஞ்சிபுரத்தில் இந்த வேதாந்த தேசிகன்னு பேர், வெங்கடநாதனை போய் கேளுன்னா அவன் இவற்றை கேட்டான். நானும் உஞ்சவர்த்தி ஏழை, இருந்தாலும் நீ திருமணம் என்பது உயர்ந்த காரியம், நல்ல சந்தானம் வருவதற்கா, சந்ததி வளர்வதற்கா, அதற்காக நீ திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறாய், வேள்வி செய்வதற்கு வேணும் என்று, அதற்காக நான் உதவுறேன் என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு காஞ்சிபுரத்தில் தேவராஜ பெருமாளுடைய தாயார் சன்னதி, திவ்ய மகிழ்ச்சியான பெருந்தேவி தாயார் சன்னதியில் போய் மானாதீத பிரதித விபவாம் என்று தொடங்கி அவளை ஸ்தோத்திரம் பண்ண. பிரம்மச்சாரி பக்கத்தில் நிற்கிறான். ஸ்தோத்திரம் போயின்னு இருக்கு. அப்போ சொல்கிறார், யார் யாருக்கு பணத்தாசை பிடிச்சிருக்கோ அந்த பணத்தாசையெல்லாம் நீ நிறைவேற்றி வைப்பாய் தாயே. பணத்தாசையா? எதற்கு பணத்தாசை? 10 தலைமுறைக்கு சம்பாதிச்சு வைக்கணும், 30 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணுங்கிறது இல்லை. வேதத்தில் நீ சொன்ன தர்மத்தை, யாகங்களை அனுஷ்டிக்கணும்னா அது கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு மனைவி வேணும். அந்த பணத்தாசை, அதற்காக பணம் வேண்டும் என்று இப்படி ஆசைப்பட்டால், நீங்கள் வேதத்திலே காட்டி கொடுத்துற தர்மங்களை அனுஷ்டிப்பதற்கு ஆசைப்பட்டார்களானால் அவர்களுக்கு பணம் தானே கொட்டும். வானத்திலிருந்து கொட்டும், அல்லது குபேரன் வீட்டிலிருந்து கொட்டும், அல்லது கடலிலிருந்து வரும் அப்படின்னு சொன்னார். அடுத்த வினாடி சன்னதி கூரையை பிளந்து கொண்டு பணம் கொட்டிது. அந்த பிரம்மச்சாரி பணத்தெல்லாம் எடுத்துட்டான். உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோன்னார். ஒரு மூட்டை என்னன்னா கட்டினான், தங்க நாணயங்கள். இப்போ இருக்கல இன்னைக்கு ரேட்டில் தங்க நாணயங்கள் கிடைச்சா 1 கிராம் கிடைச்சா என்ன வேலை, கட்டினான். அப்புறம் இன்னொரு சாக்கு எடுத்தான். சுவாமி உங்கள் வீட்டுக்கு ஒன்று எனக்கு வேண்டாம். நமக்கு தான் ஏடிஎம் கையிலே இருக்குச்சு, இதுக்கு அனாவசியம் பணத்தை வச்சோம். நம்ம ஏடிஎம் தான் மகாதேவி தாயார், தர்மத்தை கேட்டால் கொடுக்குறார். இப்படி வேதாந்த தேசிக என்கிற சன் பெருமானவர் வந்திருக்கிறார் உலகத்துக்கு வரலாறு மூலம் நிரூபித்து காண்பித்தான். அன்னமாச்சார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். திருவேங்கடமுடியானே உருகி 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 பாடி
ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடின அன்னையா அன்னமாச்சார், அதே மாதிரி கனகதாசர், எவ்வளோ பேரை பண்ணியிருக்கான். என் அடியார்கள் இவர்கள் நல்லோர்கள் என்று அங்கு அங்கு அடியார்களை அடையாளங்காட்டி நான் நிரூபித்து வைத்தான். இப்படி சன்களை, சத்துக்களை, எம்பெருமானை உள்ளபடி உணர்ந்தவர்களை அடையாளம் காட்டுவதனால் அவனை சத்துக்களை நிரூபணம் செய்கிறவன் சன் நிரூபகன் என்று பெயர் வைத்தார் வசிஷ்டா. இப்படி எம்பெருமானுடைய இந்த 468வது திருநாமம் அமைகிறது என்றார் நாரத பகவான். இதுவரை நாம் சொல்லியதை சுருக்கமாக ஒரு ஸ்லோகமாக உங்கள் நெஞ்சில் பதியும்படியாக விண்ணப்பம் பண்ணுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். अन्नमाचार्य वेदांत देशिक प्रभृतिनसो निरूपयन् सतो लोके सन्निरूपक उच्यते. இதை சந்நிரூபகாய நமகா என்று இந்த திருநாமத்தை ஜெபியுங்கள். இதுக்கு தமிழில் அன்னமாச்சாரிய வேதாந்த தேசிகன் முதலிய சத்துக்களை அடையாளம் காட்டி தந்தான், எனவே பெருமான் சந்நிரூபகனாம் பெயரால். இங்கே சொல்லுங்கள், சந்நிரூபகாய நமகா, நமோ வெங்கடேசாய, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.